வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். 6 நாள் சுற்றுப்பயணமாக ஒடிசா மாநிலம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பூரியில் உள்ள ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயத்தில் வழிபாடு செய்தார். பிற்பகலில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் நிறைவுற்ற பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 100% குடும்ப அட்டைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுவிட்டதாகவும் 99% அதிகமான குடும்ப அட்டைகள் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று மக்களவையில் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை இணை அமைச்சர் திருமதி நிமுபென் பம்பானியா தெரிவித்துள்ளார். பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் உள்ள சுமார் 81 கோடிக்கும் அதிகமான பயனாளிகளுக்கு அரசு இலவச உணவு தானியங்களை வழங்கி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள வன உயிரியல் பூங்காக்களின் மதிப்பீடு தொடர்பான 2வது சுற்று மேலாண்மை நடவடிக்கைகளை விரைவில் முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் மத்திய வனவிலங்கு உயிரின ஆணையத்தின் 43வது கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 16ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை புரிந்து மத்திய மாநில அரசுகளின் மக்கள் நலத்திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் 12ஆம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும் என்றும் அன்றைய தினம் முதலமைச்சர் திரு ரங்கசாமி 2026-27ஆம் நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என்றும் கூறினார். புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை காக்காயந்தோப்பு, பவானி நகர், சுனாமி குடியிருப்பு, வீராம்பட்டினம், ஓடைவெளி, சின்ன வீராம்பட்டினம், நோனாங்குப்பம் மற்றும் டோல்கேட் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.